லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி. சுமார் எவ்வளவு மணி நேரம் விசாரணை நடைபெற வாய்ப்புகள் உள்ளது? முழு விவரங்கள் என்ன? இன்று மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர், பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது எந்த வழக்குக்காக என்று பார்த்தால், தேனியில் கஞ்சா வைத்திருந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் இந்த மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இவர் பிரபல யூடியூபரும் சவுக்கு மீடியா முதன்மை செயல் அதிகாரியுமான சவுக்கு சங்கர் 3/4/2024 இரவு தேனியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்தார். அவருடன் அவரது ஓட்டுநர் ராம் பிரபு மற்றும் ராஜரத்தினம் ஆகியோரும் தங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் 4/5/2024 அதிகாலை 1:30 மணிக்கு கோவையிலிருந்து வந்த போலீஸ் அதிகாரிகள், தனிப்படை போலீசார் அதிகாலை 3 மணி அளவில் சவுக்கு சங்கரை கைது செய்து கோவைக்கு அழைத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து அவருடன் தங்கியிருந்த ராஜரத்தினம் மற்றும் ராம் பிரபு ஆகிய இருவரையும் பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலைய போலீசார் கைது செய்து பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையம் கொண்டு சென்று அவர்களிடம் சுமார் 18 மணி நேர விசாரணை நடத்தினர். அதற்கு பின்னர் நள்ளிரவு 11:30 மணிக்கு தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்கள் இருவரும். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையில் சவுக்கு சங்கர் உள்ளிட்ட 3 பேரும் அவர்களை கைது செய்ய சென்ற பெண் போலீசாரை தாக்க முயன்றார்கள் மற்றும் அவதூறு பேசினார்கள். அவர்கள் வந்த காரில் தலா 100 கிராம் வீதம் 4 பாக்கெட்டுகளில் மொத்தம் 400 கிராம் கஞ்சா வைத்திருந்தார்கள். இதன்படி அவர்கள் 294/4 அப்புறம் 359 போன்ற பெண்கள் வன்கொடுமை சட்டம், போதைப் பொருள் பயன்பாடு தடை சட்டம் 8C 20B IA 29 29 கீழ் 1 25 ஆகிய 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் வந்த இன்னோவா கிறிஸ்டா கார், ரொக்கப்பணம் 70,000, 3 கேமராக்கள், லேப்டாப்புகள், மணி பர்ஸ், ஏடிஎம் கார்டுகள், ஆதார் கார்டு, பேன் கார்டு, மொபைல் போன்கள், ஓட்டுநர்கள் உரிமங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. அதற்காக இன்று, அதாவது மதுரை, திண்டுக்கல், தேனி, இப்படி இந்த தென் மாவட்டங்களில் எல்லாம், அதாவது போதைப் பொருள் தடுப்பு, இந்த கஞ்சா மற்றும் போதைப் பொருள் தடுப்பதற்காக மதுரையில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறது. இந்த வழக்குகள் எல்லாம் இங்குதான் விசாரிக்கப்படும். ஆகவே இன்று இந்த மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு அந்த சவுக்கு சங்கர் அழைத்து வரப்பட்டார். தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் 1 கிலோ எடைக்கு குறைவான கஞ்சா வழக்குகளை விசாரிக்க மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. மேலும் சவுக்கு சங்கர் வழக்கில் 3 கிலோ கஞ்சா பிடிபட்டிருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த வழக்கு இங்கு விசாரிக்கப்பட இருக்கிறது. இந்த விசாரணை நீதிமன்றத்தில் இங்கு இன்று ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த நீதிமன்றத்துக்கு அவர் வலது கையில் கட்டு போட்டபடிதான் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் நேற்று ஒரு தகவல் பரவியது, அவர் வலது கையில் அடிபட்டிருக்கிறது என்று. அதே போல் வலது கையில் கட்டு போட்டபடிதான் சவுக்கு சங்கர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். பலத்த போலீஸ் பாதுகாப்பு, நீங்கள் நேரில் பார்க்கிறீர்கள் காட்சிகளை. பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு நடுவே அவர் மட்டும் அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த மதுரை மாவட்ட இந்த நீதிமன்றமே இன்று காலை முதல் மிகுந்த பாதுகாப்பு வலயத்திற்கு உள்ளே கொண்டு வரப்பட்டது. மிகுந்த பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சவுக்கு சங்கர் வருவதற்கு முன்பாக கூட நீதிமன்றத்திற்கு வெளியே பெண்கள் கையில் துடைப்பம் மற்றும் காலணிகளை வைத்துக் கொண்டு சவுக்கு சங்கரை
அந்த அவதூறாக பேசிய பெண்களை அவதூறாக பேசினார் என்பதற்காக அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஒரு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். இது நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே அவர் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு நடுவே நீதிமன்ற பிரதான வாயில் வழியாக அழைத்து செல்லப்படுகிறார். இவர் அந்த முதல் மாடியில் இருக்கிறது. அந்த மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தின் முதல் மாடியில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம், அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இந்த வழக்கானது எப்படி அடுத்து நகர்வு என்பதை நீதிபதி தெரிவிப்பார். அதற்கு பின்பாக இவர் மீண்டும் கோவை சிறைக்கு அழைத்து செல்லப்படுவார் என தெரிகிறது. ஏனென்றால் இந்த விசாரணையில், இன்றைய விசாரணையில், முதல் விசாரணையில் குற்றவாளிகள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கூறுவார்கள். அதன் பிறகு அவர்கள் தரப்பில் ஆஜராகும் வழக்கறிஞர், ஏனென்றால் இவருக்கு கையில் அடிபட்டு இருக்கிறது, இது சம்பந்தமாக ஏதேனும் பேசினால்தான் இன்று விசாரணை நீடிக்கும் அல்லது விசாரணை உடனடியாக ஒத்திவைக்கப்பட்ட பிறகு அவர் அழைத்து செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நீதிபதியிடம் அவருடைய வழக்கறிஞர்கள், அதாவது சவுக்கு சங்க சார்பாக ஆஜராகும் வழக்கறிஞர் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார்களோ அதை பொறுத்துதான் விசாரணையின் நேரம் தெரியும். ஏனென்றால் வழக்கின் முதல் நாள் தான் இது. வழக்கில் இது முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் காவல்துறையினர். அதில் எவ்வளவு கஞ்சா வைத்திருந்தார்கள், எந்த மாதிரியான வைத்திருந்தார்கள், அவர்களிடம் எந்த மாதிரி பிடிபட்டது, எப்படி தகவல் வந்தது, இதையெல்லாம் அந்த முதல் தகவல் அறிக்கையின்படி அவர்கள் சொல்வார்கள். அதற்கு இவர்கள் சார்பில் அடுத்தடுத்து தான் அந்த வைதாக்களில் மறுப்பு தெரிவிக்கப்படும். அந்த சாட்சிகள் கோர்ட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள், சாட்சியம் கூறுவார்கள். இதெல்லாம் இதற்கு அப்புறம் தான். இன்று இந்த இதில் இவர் வலது கையில் அடிபட்டிருக்கிறது. இந்த வலது கையில் கட்டுப்போட்டபடி வந்திருப்பதற்கு காரணம் என்னவென்று அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்கலாம். அந்த சிறையில் இவருக்கு என்ன ஆனது, இது பற்றி எல்லாம் கேட்டு அதற்காக ஏதாவது தனி பெட்டிஷன் எதுவும் போடலாம். அதற்காக நேரமானால் தான் இந்த ஒழிய உடனடியாக இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படும் என தெரிகிறது. நீதிபதி அவருடைய விசாரணையில் தான் தெரிய வரும். இப்பொழுது உள்ளே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். மேலும் முதலாவது மாடியில் அந்த கோர்ட் அமைந்திருக்கிறது. மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் முதல் மாடியில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு நடுவே அழைத்து செல்லப்படுகிறார். அங்கு நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.